வெளிப்படுத்தின விசேஷம் உணங்காதீங்க, சொல்லுங்க வசனத்தை. வெளிப்படுத்தல் வாசி. கொண்டிருக்கிறவர்களா 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளால் பாதிக்கவும். இது இப்போ வெளிப்படை 7ஆம் அதிகாரம் 3 முதல் வாசிக்க 3 முதல் 8 வசனம் முடிய யூதருடைய ரட்சிப்பு 1,44,000 என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய மீட்பின் காலமான மகாபுத்திர காலத்தில் நடப்பிக்கப்படுகிற ஊழியம். அதற்கு முன்னான ஊழியம் நான் வாசித்த 9ஆம் அதிகாரத்தின்படி அவர்கள் சணல் வஸ்திரம் தரிப்பு அப்படின்னா என்ன இருக்கும்? சணல் வஸ்திரம் சாத்தி இருப்பார்களே, சணல் சாக்கு, அது ரட்டின்னு சொல்றது. அந்த ரட்டுடுத்தி சாமலி இருப்பது மிகுந்த துச்சத்தை வெளிப்படுத்துவதா இருக்கு. இப்ப நினைவே பட்டணத்தை அழிக்க தேவன் சித்தம் கொண்டபடி யோனா தீர்க்கதரிசியால் எச்சரித்த போது நினைவே பட்டணத்தை ராஜா முதற்க எல்லா ஜனங்களும் மிருகங்கள் எல்லாம் தண்ணீர் முதற்கொண்டு குடிக்காமல் ரட்டுடுத்தி சாம்பலிலே இருந்தவர்கள் நிவாசிகள். அப்ப மிகுந்த துக்கம், மகா கொடிய உபத்திரவம், அதற்கு முன்பாக உபத்திரவம். நகரத்தில் எசேக்கியேல் 9:4 கர்த்தர் அவருடைய நோக்கி, நீ எருசலேம் நகரமெங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அடுகிற மனுஷனை நெற்றில் அடையாளம் போடு. அங்கே எருசலேம் நகரத்தில் என்றால் சபையில், முதலாவது தேவனுடைய வீடாகிய சபையில் நடக்கிற அருவருப்புகளை கண்டு ஆண்டு நோக்கி கெஞ்சி அருவருப்புக்குரியவர்களை எச்சரி. உங்கள ஆவியான கொஞ்சம் ஆலோசனை எச்சரிக்கை கொடுத்தா துக்கப்படுறீங்க, சபை குற்றப்படுத்துறீங்க. அந்த வேதம் சொல்லுகிறது, எக்கால ஒரு எச்சரி, காவல்காரை ஜாமக்காரரே, எக்காலம் ஊதுகிறவனே எச்சரி என்றார். அப்போ நகரமாகிய பரிசுத்த புதிய எருசலேம் மணவாளன் சபையில நடக்கிற அருவருப்பான ஆத்துமாக்கள் வசனத்தை சொன்ன கீழ்ப்படுகிறதில்ல, ஆலோசனை கொடுக்க ஏற்றுக்கொள்வதில்ல. ஊழியர்கள் ஆண்டுக்கா ஊழி செய்யுங்கன்னு சொன்னா ஊழி செய்யறதில்ல, ஓடி ஒளிஞ்சுக்கிறது. எங்க இப்படியாவது ஒரு சாக்கு போக்கு வழிவாசல் திறக்குமா, அதை ஒளிஞ்சுக்கிட்டு அதை வெளியே ஊழியர்களை வேஷம் போடுறது. தேவ ஜனங்கள் வைத்து வர்றது நீங்க ஆதித்திர மண்டலத்திலே. ஆனா வரும்பொழுது மகாபாகியவராகிய ஸ்திரீகளை வேஷம் தரித்து சத்தியத்துக்கு மாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருகிற அவர்களுக்காக பெருமூச்சு விட்டு அழு, அவன் சத்தியத்தை சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை ராஜ சுவிசேஷத்தை அறிவி, நீ சம்பவிக்க வேண்டியதை அறிவித்து கூட அவர்கள் மனம் திரும்புகிறவர்களுக்கு அடையாளம் போடு. அடையாளம்னா மறிக்காத மனவாட்டியாக அவர்கள் தகுதி அடைய அவர்களை சத்தியவான நீதிவான ஆயத்தப்படுத்த அழைத்துக் கொண்டு வர ராஜ்ய சபையிலே அழைத்தார். ஊடுருவ நகரமெங்கு ஊடுருவ உருவப்போம். நீ வீட்டில முறையை கிடப்பது என்ன? தேசத்திலே ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நீ
சுகவாட்சியாய் வாழ விரும்புவது என்ன? நகரமெங்கும் உருவப்போ, ராத்திரி மலை உருவப்போ. அப்படின்னா ராத்திரிங்குகிறத பகலுங்குகிறத சத்தியத்தை மனுஷன் தேவ ஜனங்களுக்காக சத்தித்தாரி. உன்னால் ஆதாயப்படுத்தப்பட்ட நாட்டு மக்களுக்கு உன் மூலமாய் கிடைக்கிற சத்தியத்துக்கு செவி கொடுக்கலையா? அவர் மனம் திரும்ப சகல அறிவுறுப்பு நிமித்தமாய் பெருமூச்சு விட்டு அழுகிற நெற்றியல் அடையாளம் போடு. பாருங்க, ஆவியானவர் யார் நெற்றியல் அடையாளம் போட சொல்லுகிறா? இந்த ஒரே ஆத்துமா அழுகிறார்களே, பிறப்பின் வாயில் என்று ஆண்டவரே ஆத்துமாக்கள் நறுத்து போறாங்களே ராஜா, இல்ல ரட்சிய ஆண்டவரே, இல்ல ரட்சிய ஆண்டவரே இந்த கண்ணீர் கதறாங்க. பாருங்க, அவருடைய நெற்றியல் அடையாளம் போடு. அந்த அடையாளம் என்னங்க? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். பரலோகத்தில் இறங்கி வருகிற பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்தின் நாமம். இந்த நாமம் எதுங்க? வெளிப்படுத்தி 21ஆம் அதிகாரத்துல பரிசுத்த புதிய எருசலேம் நாமம், நகரம் என்ற நாமம். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்படுகிற நாமம். மறுபடி சொல்றாரு, என் புதிய நாமம். வெளிப்படை 22ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில தேவ மையமை அடைந்த ஆட்டுக்குட்டியான மனைவியாய மனவாட்டி என்ற நாமம். அது ஆண்டவர் வெளிப்படை 21-20 வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியான மனைவியாய மனவாட்டிக்கு ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம் என்ற புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். அவர்களின் இந்த புத்தியில் ஒரு பேர் மட்டும்தாங்க அது எழுதப்படும், மற்ற ஒருத்தரை பேர் எழுதப்படாது. சத்து கேட்கிறார், இவ்வாறு கத்திரிக்கலையே பிறப்பின் வாழ்ந்து அழிந்து கொண்டிருக்கும் அணுக்கள் மீட்கப்பட வேலை கடைசி ஆயிற்று. அவளுக்காண்டி முதல் ஜாமத்தில் எழுந்து முழங்காலில் நின்று கையில கூப்பி கண்ணீடு கதறு. உன் பிள்ளைகள் மெய்யான ஆகாரம் என்ற நித்திய போஜனம் கிடைக்கப்படாமல் மூச்சிட்டு கிடக்கிறான், சத்தவரை போல கிடக்கிறான். அவரால் இங்கு போவது உங்களுக்கு கவலை இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எழும்பு சீயோன், எழும்பு, எச்சரிப்பின் துணியாய் மாறு, எக்கால சத்தமாய் மாறு. கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்க நிறைய சொல்வோம். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம். என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை. ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பறவைகள் மேல் பரவுவது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்தில் உண்டாவதும் அல்ல, நீ தலைமுறை தலைமுறையாக வருது வருஷங்கள் உண்டாவதும் அல்ல. இந்த வரக்கூடிய இந்த ஆபத்தை எழும்பக்கூடிய இந்த பசுத்தவான்களை சார்ந்து, சீயோனை சார்ந்த மனவாட்டியே, சீயோனை சார்ந்த மனவாடியே, எக்கால உருவங்கள் என் பரிசுத்த பருவத்திலே தேவன் வாசமுகிற நான் அவர்களிடையே வாசமணி உலாவிய தேவனாயிருப்பேன் என்று வெளிப்படும் 21:3 சொல்லுகிறாரே. ஓ, மனுஷர்மத்தில் தேவ வாசஸ்தலம் இருக்கிறது.
அந்த பரிசுத்த பருவத்திலே எச்சரிப்பின் சத்தமாய் எங்கும் சுற்றி தெரிந்த ராஜ்யம் அறிவீங்க. தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கிடவர். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது என்று எக்கால சத்தமாய் எங்கும் சுற்றி திரியவர்கள் பாராமல் அறிவித்து ஜனங்களை மீட்க ஒரு ஆத்மா கூட நாரவிட்டு போகாதபடி அவரவர்களுக்கு எந்த ஆத்மா மீட்க அந்த ஊழியத்தை கொடுத்த அனுப்பப்பட்டவர்களாய் வந்திருக்கிறீர்களோ அந்த ஆத்மா மீட்கப்பட அந்த ஊழியத்தை செய்ய பிறப்பின் வாழ்ந்து முதலாம் ஜாமத்தில் நேசங்களுக்கு மண்டாட எங்கும் சுற்றி தெரிய எச்சரிக்கும் தெரியாவிலங்க. கர்த்தர் நம்மை அழைக்கிறார், அர்ப்பணிப்போ தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஜெயம் பெற்றவர்களானால் நித்தியம், ஜெயம் வராவிட்டால் அசதியாய் சோர்வாய் செய்கிறவன், அடிக்கடி தன் படுகையை கடினப்படுத்துகிறவன், சகாயமின்றி நாசமடைவன் நியாயத்திற்கு முறாக்கி போவான் என்று வேதம் சொல்லுகிறபடி இவன் குமாரத்தியே சீயோனை சாத மனவாளியே பிறப்பின் வாய் நின்று ராஜ்யத்தில் எங்கும் சுற்றிக்கிற அறிவிப்போர் வருகளே அவர்களை சேர்த்துக் கொள்ள சாட்சியம் பெற்றவர்களாய் நித்தியம் பெற்றுள்ளவாய் தகுதி கொடுத்த கர்த்தர் இறக்கச் செய்வாராய. தேவன் தாமே தமிழ் வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.